இது நீங்க போடுவீங்களான்னு தெரியல. போட மாட்டோம். இப்ப என்ன சொல்றீங்க தெரியும். இல்ல இல்ல அது இல்ல. ஆனா இப்ப நீங்க இதை போடணும். சரியா? நானே அதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் நம்ம இன்டர்வியூ கொடுத்து இந்த மாதிரி எதுலயாவது மாட்டிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பாலிமர்ல உங்களை பார்க்க முடியல, நியூஸ்ல பார்க்க முடியல. அப்படி சொல்லுங்க. நியூஸ் தமிழ்ல பார்க்க முடியல. மணி எங்க போனாரு, மணிக்கு என்ன ஆச்சு நிறைய கேக்குறாங்க. அதான் இது மூணுத்துக்கு ஒரே பதில் தான். கல்ச்சுரல் போகாததுதான் பாலிமர்ல பார்க்க முடியாததுக்கான இது. ஆமா, அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அழுது வேஸ்ட், புலம்பி வேஸ்ட், உங்க கண்ணீர் வேஸ்ட், உங்க எமோஷன் எல்லாமே வேஸ்ட். அது மட்டும் ஷுவரா சொல்றேன். இந்த அதுவும் நீங்க ஆம்பளையா இருந்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட். அட்லீஸ்ட் நீங்க ஒரு பொண்ணாவாச்சிருக்கீங்க. P.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கும்போது மாசம் ஒரு 80,000 வந்துரும். ஆனா அது வந்து பசங்களுக்கே செலவழிச்சிருவேன். மேக்ஸிமம் பசங்களே செலவழிச்சிருவேன். அது தப்புன்னு உணர்றீங்களா அப்போ? பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன், சென்னையில் வந்து நீங்கள் சினிமாக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. சினிமாக்காக தான் ப்ரோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டு உங்கள் ஊரில் வந்து உட்காந்துருக்கு என்ன காரணம்? பணம் தான் காரணம். அதுக்கும் என்ன எல்லாத்துக்கும் பணம் ப்ரோ, எல்லாத்துக்கும் பணம் தான் ப்ரோ காரணம். அதான் மணிக்கு கல்யாணம் எப்போ? விரைவில் நான் சொல்லுவேன். உங்களுக்குலாம் சொல்லாம தான் பண்ணுவேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன். 2026 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே, பொண்ணு அவங்க தானே? ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி, ஏன் அதனால இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்ட்டீங்க? இப்போ கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ப்ரோ. அதான் இப்போ நான் என்ன பண்ணாலும் போட்டிக்கின்னு பண்ணுறியான்ற மாதிரி ஆயிடும். அதனாலேயே இன்டர்வியூ மட்டும் கொடுக்கவே கூடாதுலான் இருந்தேன். தேடி பிடிச்சி என்ன போட்டிக்கின்னு பண்ணுறியானா என்ன செஞ்சுல வரீங்க? வேணாம் ப்ரோ. அதான் இப்போ நான் வந்து நீங்கள் சும்மா என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா கூட, டே ப்ரோ காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டா. ஓ, அப்போ நீங்கள் அவங்க சோறு சாப்பிடலன்னு சொல்லி குத்தி காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். நானே அதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் நம்ம இன்டர்வியூ கொடுத்து இந்த மாதிரி எதுலையாவது மாட்டிக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் அவன் போட்டிக்குன்னே பண்ண மாதிரி போர்ட்ரேட் ஆகுது ப்ரோ. அதனால இன்டர்வியூ எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. இப்போ இதுலேருந்து ஒரு முடிவு தெரிஞ்சு சொல்லிடலாம். அதாவது டோட்டலாக மறந்துட்டீங்க, இதை பற்றி பேசவே மாட்டீங்க, அவள் தானே? ஆமாம், இந்த மாதிரி பற்றி நம்ம பேச வேண்டாம். எதுவுமே. ஓகே, உங்கள் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு சொல்லுங்கள். அதாவது இப்போலாம் வந்து கல்ச்சரில் அவங்களை பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் பாலிமரில் உங்களை பார்க்க முடியல, நியூஸ்ல பார்க்க முடியல. அப்படி சொல்லுங்க. நியூஸ் தமிழில் பார்க்க முடியல. மணி எங்கே போனாரு, மணிக்கு என்ன ஆச்சு நிறைய கேட்குறாங்க. அதான் இது மூணுத்துக்கு ஒரே பதில் தான். கல்ச்சுரல் போகாததுதான் பாலிமரில் பார்க்க முடியாததுக்கான இது. அதான் ப்ரோ, கல்ச்சுரல் போகாதது காரணம் நான் மற்றவங்க மாதிரி தைரியமான பர்சன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ஏதாவது என்னை பற்றி ஏதாவது ஒன்று கமெண்ட்ஸ் சொன்னால் கூட ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு அதை ஓவர் திங்க் பண்ணக்கூடிய ஆள். கல்ச்சுரல்ஸ் நான் போடுறதுனால நிறைய பேர் உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது கல்ச்சுரல் போடுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால சரி நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஓகே, இப்போயும் மன கல்ச்சரல் கூப்பிட்றாங்களா? அது ரெகுலராக கால்ஸ் வந்துட்டு இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நான் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் முந்தி பார்த்த மணி மாதிரி இல்லையே, ஒரு ஜாலியான மணி இருந்தார். இப்போ ரொம்ப அடக்கமாக பேச தயங்கி பேசுகிற மணி மாதிரி இருக்கிற. ஆமாம், அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுட்டாங்க. இந்த லைஃப்பில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் அதுதான். இது காசு பணம் எதுவுமே இல்லைன்னா இல்லாத ஆம்பளை வந்து சுத்த வேஸ்ட்டு. அதனால் இப்போ நான் அது புரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே காசு பணம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அழுது வேஸ்ட்டு, புலம்பி வேஸ்ட்டு, எல்லாமே லாஸ்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. நம்மளோட ஃபீலிங்ஸுக்கெலாம் காசு பணம் இல்லாமல் நம்ம ஃபீலிங்ஸ்லாம் மதிப்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ கடந்துட்டேன், அவ்வளோதான். இல்லை என்ன மாதிரி இப்போ காசு பணம் இல்லை அந்த இன்சிடென்ட் சொல்ல வேண்டாம். காசு பணம் இல்லை அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் அதில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எல்லா வகையும் ப்ரோ. நான் இன்டைரக்டாக சொல்லணும்னா, உங்கள்கிட்ட காசு பணம் இல்லைன்னா உங்கள்கிட்ட உண்மை இருந்து வேஸ்ட்டு, நீங்கள் நல்லவனாக இருந்து வேஸ்ட்டு, நீங்கள் இப்போ அழுது வேஸ்ட்டு, புலம்பி வேஸ்ட்டு, உங்கள் கண்ணீர் வேஸ்ட்டு, உங்கள் எமோஷன் எல்லாமே வேஸ்ட். அது மட்டும் ஷுவராக சொல்கிறேன். இந்த அதுவும் நீங்கள் ஆம்பளையாக இருந்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட்டு. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பொண்ணாவாச்சிருக்கும். வேறு எந்த மாதிரிலாம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு? வேறு என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? காசு பணம் தவிர்த்து வேறு என்ன மாதிரிலாம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வாழ்க்கையில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அதான் ப்ரோ, நிறைய பேர் முதல்ல நிறைய பேரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. எல்லாருமே அவங்களோட அனுபவத்துலேருந்து தான் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு அப்போல்லாம் காதில் ஏறாது. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான். நான் இப்போ நல்லவன் அப்படின்னா நான் நல்லவன் அப்படின்னு வெளியில் தெரிவேன் அப்படின்லாம் நான் நம்பிட்டு இருப்பேன்.
அதெல்லாம் கிடையாது. யார் நினைச்சாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும். இப்போ நான் நாளைக்கு நான் நினைச்சேன்னா உங்களை கெட்டவனா மாற்ற முடியும். என்னைய நான் நினைச்சேன்னா நல்லவனாகவும் போர்ட்ரேட் பண்ணிக்க முடியும், கெட்டவனாகவும் போர்ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி உனக்குன்னு ஏதாவது சேர்த்துக்கோ, உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோ, ஃபஸ்ட்டு உனக்குன்னு இரு அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போல்லாம் நான் என்ன வச்சேன்னா இனிமேல் நம்ம காசு சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், இது அதெல்லாம் என்ன யூஸே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஒரு கட்டத்தில் எனக்கு புரிய வச்சுட்டாங்க, காசு பணம் தான் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டு, அது இருந்தால் மட்டும்தான் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு புரிய வச்சுட்டாங்க. இதோ இப்போ என் அம்மா எங்கே போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாமா வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு வந்தாங்க. இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. இதை இப்போ இதுக்குமே அசிங்கமாக திட்டுவாங்க, வேறு வழி இல்லை. இன்னொன்று அவங்கள நான் வீட்டுக்கு வேலைக்கு போகாமே உட்கார வச்சு பார்த்துட்டேன். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, கால் வீக்கம் வந்துடும் வேலைக்கு போகலன்னா. இன்னும் எங்கள் அம்மா அப்படியே தான் உட்கார வச்சுருக்கேன். இது வாடகை வீடு தான், எந்த வகையிலையும் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே இருக்குன்னா அதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். இதுக்கப்புறமாவது கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மணி வந்து நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கும்போது மாதம் ஒரு 80,000 வந்துடும், ஆனால் அது வந்து பசங்களுக்கே செலவழிச்சிருவேன். நான் மேக்ஸிமம் பசங்களே செலவழிச்சிருவேன். அது தப்புன்னு உணர்றீங்களா? அப்போது இல்லை, தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு இது வரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத மாதிரியான ஒரு ஆறுதலை கொடுத்தவங்க. என் கஷ்டத்துலேயும் கூட நின்றவங்க, என்னை பற்றி ஒரு கேவலமான விஷயம் என்னை பற்றி ஸ்ப்ரெட் ஆகும்போது என் கூட நின்றவங்க, எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தவங்க. அந்த சீரீஸ்லாம் எனக்கு நல்லா வெளியில் தெரியறதுக்கு அதுவும் ஒரு பெரிய காரணம். அன்பும் ஆயுதம்ன்ற சீரீஸ். ஸோ எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தவங்க. ஸோ அதனால நான் அதை வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, சாரி இன்டரப்ட், எப்படின்னா பசங்களுக்கு செலவு சொல்ல, அதாவது அந்த காசை வந்து சேவிங்ஸில் கொஞ்சம் வச்சிருக்கலாமோன்னு தோணிருக்கா அப்படி கேட்க வரேன். அதான் ப்ரோ, சேவிங்ஸ் கண்டிப்பாக சேவிங்ஸ் இருந்திருக்கணும். அதை தாண்டி பணத்தை நோக்கி நான் ஓடி இருக்கணும். நான் அதுக்கான முயற்சியே பண்ணல. இந்த அடுத்த மாதம் ஒரு சீரீஸ் பண்ணணும், அடுத்த வாரம் ஒரு சீரீஸ் பண்ணணும்னா வீட்டில் என்ன பொருளை அடகு வைக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். இல்லை நம்ம அதுக்கு எப்படி ஓடலான்னு தான் யோசித்தேன். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அதில் வந்து நம்ம 80,000 செலவு பண்ணணும், 20,000 சேவ் பண்ணணும் அப்படின்ற பிளான் எனக்கு இல்லாமல் போச்சு. இன்னொன்று, எனக்கு இதுக்கப்புறம் குடும்பமே இருக்க போகிறது இல்லைன்ற ஒரு முடிவில் இருந்தேன். அப்போ நான் நீங்கள் உங்கள்கிட்டயே சொல்லிடுறேன். ஸோ அது இப்போ வந்து மறுபடியும் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், நம்ம அம்மாவுக்கு நம்ம பிள்ளையாக இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறதுனால இப்போ தான் அதோட எவ்வளோ காசை நான் வீணாக செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இப்போ இந்த கேள்வி நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, நானும் திரும்ப கேட்குறேன். இப்போ அங்கே வந்து கார் வாங்கிட்டாங்க, நீ இன்னும் கார் வாங்கலை, அங்கே வந்து வீடு கட்டிட்டாங்க, நீ இன்னும் வீடு கட்டலை, அவங்க எவ்வளோ பாரு கரெக்டாக வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்க, நீ சேவிங்ஸ் பண்ணல அப்படின்னு கமெண்ட் நிறைய பேர் வருது. உங்களுக்கு அதுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? நான் இதுக்கு வந்து அங்கேன்றதை தவிர்த்துட்டு நான் எப்படி ஆன்சர் சொல்கிறேன்னா, பொதுவாக யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்படின்னு கேட்குற வச்சு சொல்கிறேன். ஆமாம், அவங்க கேட்குறது உண்மை தான். இப்போ எங்கள் எடிட்டர் கூட கேட்டார், என்னன்னா நான் அவங்களை வெளியிலேருந்து பார்த்துட்டு நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்கன்னு நினச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எடிட்டர் கூட கேட்டிருக்காப்புல. ஏன்னா 400K 500K சப்ஸ்கிரைபர் இருக்கிற பர்சன் கூடயுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவங்களாம் நல்லா செட்டில்டாக இருக்கும்போது நீங்கள் ஏன்னா இன்னும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. அது விஷயம் என்னென்னா, எனக்கு அதான் இப்போ நீங்கள் ஒருத்தங்க ப்ரொமோஷன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒருத்தங்க 20,000 ரூபாய் கேட்குறாங்கன்னா நான் ஓகே சொல்லிடுவேன். ஒரு ரீசெண்டாக ஒரு பெரிய மூவி, அது என்ன மூவி நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்களேன். அந்த மூவிக்கு ப்ரொமோஷன் கேட்டாங்க, எனக்கு 20,000 ரூபாய்க்கு கேட்டாங்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். எனக்கு 20,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு ஒரு 250 வச்சிருக்கிறாரு அவர் ஃபாலோவர்ஸ். அந்த பர்சனுக்கு 60,000 ரூபாய்க்கு லாக் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னை திட்டினார், நீ போகாத, 1 மில்லியன் வச்சுக்கிட்டு நீ இந்த ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ வாங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னாரு. நான் அப்புறம் அவங்கள்ட்ட கால் பண்ணி அந்த ஏஜென்ட்டை கேட்கும்போது தான் தெரியுது அவங்க நடுவுலேருந்து அடிக்கிறாங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 50 வரைக்கும் கொண்டு வரோம், ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் அவங்க 13 தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு கடைசியில் அது கேன்சலே ஆகிடுச்சு, கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை நோக்கி, நம்ம பணத்தோட வேல்யூ தெரியாது, என்னோட ஒர்த்து தெரியாது, இதனால் நான் பணமே சம்பாதிக்காமல் இருந்துட்டேன். இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்குமா நம்ம வந்து பணம் சம்பாதிக்காமல்? ஆமாம் ப்ரோ, அது பெரிய வருத்தம் உண்டு. இன்னொன்று, ரொம்ப ஏமாளியாக இருந்துட்டோம் அப்படின்றதுலாம் நல்லா தெரியும். ஆனால் என்னை மாற்றிக்க முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அதட்டி, இப்போ இது நீங்கள் போடுவீங்களான்னு தெரியல. போட மாட்டோம். இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியும். இல்லை அது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இதை போடணும், சரியா? நான் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறவரே இருந்தாலுமே நீங்கள் ஒரு 20,000 ரூபா பேமெண்ட் சொல்கிறீங்கன்னா, நான் 20,000 ரூபா பேமெண்ட் சொல்கிறேன், நீங்கள் ப்ரோ 10,000 ப்ரோ, என்ன ப்ரோ 20,000 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு, சரி 10,000 அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரியே இருந்ததுனால என்னால் என்னை மாற்றிக்க முடியல. உங்கள் இன்னசென்ட்டாக யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தில் யூஸ் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் தம்பி கை கட்டுறது நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக பண விஷயத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது 2-3 இன்சிடென்ட் சொல்ல முடியுமா?
அப்புறம் அதான் இப்போ சொன்ன ஒரு இன்சிடென்ட்டு. ம். அப்புறம் பிராண்ட் பேர் என்னால் சொல்ல முடியாத ஒரு யூடியூப்பை நிர்வகிக்கிற ஒரு பெரிய பிராண்ட்ஸ் ம். அப்படின்னாலே உங்களுக்கு 2-3 தான் இருக்குது. அதில் ம். ஒரு பிராண்ட் அவங்க கூட என்ன ஆச்சுன்னா ஒரு ஷார்ட்ஸ் கேம்பெயின் அப்போ தான் வந்த புதுசு. ம். 13 லட்ச ரூபா அதாவது எனக்கு சொன்னது வந்து ஒரு மாதத்துக்கு 66,000 ரூபா உங்களுக்கு பேமெண்ட்டு, நீங்கள் டெய்லி ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 66,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நான் இன்ஸ்டாவில் போகிற அதே வீடியோ தானே இங்கேயும் போட போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். 6 மந்த் கான்ட்ராக்ட்டு. ஸோ 6 மாதத்துக்கு 36,000 ரூபா, சாரி 3,66,000 ரூபா எனக்கு அமௌண்ட்டுன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட்டு, நான் ஓகே சொல்லிட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு 4வது மாதத்தில் எனக்கு ஆட்சன்ஸுக்கு அமௌண்ட் வருது. 13 லட்ச ரூபா வந்துச்சு. 13 லட்ச ரூபா. நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் போட்டு, அம்மா ஊரில் இடம் என்ன வேலைன்னு கேளுங்க, பக்கத்தில் ஏதாவது இடத்த புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டேன். பார்க்குற எல்லாத்தையும் ஷார்ட்ஸ் பண்ணுங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு பாருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் பண்ணாத தெரியாதவங்க எல்லாத்தையும் போய் சொல்கிறேன். அப்புறமா திடீர்னு பார்த்தா அந்த அமௌண்ட்டை காணும். உங்களுக்கு தெரியல, எம்என்சினா அவங்களுக்கு போயிட்டு தானே நமக்கு வரும். அவங்கள்ட்ட போயிடுச்சு. அவங்க எனக்கு வழக்கம் போல் 66,000 ரூபா அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த அமௌண்ட்டை காணும். இப்போவும் நீங்கள் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எடுத்துக்க பார்த்தோம்னா அதிகமாக எதில் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அவங்க வந்து உனக்கு நான் பேசினது இவ்வளோ தானே, உன் பேமெண்ட்டை நான் உனக்கு கொடுத்துருவேன், நீ இதில் தலையிடக்கூடாதுங்க. ஏங்க நீங்கள் வந்து 13 லட்ச ரூபா உனக்கு பேமெண்ட்டு, அதில் உனக்கு 3 லட்ச ரூபா தரணும் நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் அப்படி சொல்லி 13 லட்ச ரூபாயில் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் எனக்கு நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டு நீங்கள் எந்த வேலையுமே பண்ண போகிறதில்ல, நான் தான் ஷார்ட்ஸ் போட போகிறேன் எல்லாம். 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டு 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட அவங்க வந்து அப்படியே டோட்டலாக எடுத்துட்டாங்க. அதுக்கு நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் முடியலை. லாஸ்ட்டாக அந்த அமௌண்ட்லேயே முடிச்சிட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெரிய இன்சிடென்ட் எனக்கு நடந்ததில். எனக்கு 10 லட்ச ரூபாங்கிற பெரிய அமௌண்ட் அது லாஸ்ட் வரைக்கும் கிடைக்காம போயிடுச்சு. ஓகே ஓகே. பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன், சென்னையில் வந்து நீங்கள் சினிமாக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, சினிமாக்காக தான் ப்ரோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் ஊரில் வந்து உட்காந்தது என்ன காரணம்? பணம் தான் காரணம். அதுக்கும் என்ன எல்லாத்துக்கும் பணம் ப்ரோ, எல்லாத்துக்கும் பணம் தான் ப்ரோ காரணம். அதான் அங்கே சென்னையில் இருக்கும்போது அந்த வீடை வெக்கேட் பண்ணுற சுச்சுவேஷன் ஆச்சு. வீடை வெக்கேட் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறி போகலாம். திருவேற்காடில் இருந்தோம், நாங்கள் வலசரவாக்கம் சைடில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே பிரதருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு, பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் நம்ம பணம்லாம் இதாகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இவரையும் வீட்டில் வச்சு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆனதுனால இங்கேயே கூப்பிட்டு வர வேண்டியதாக போச்சு. அப்போது வந்தது தான். அதுக்கப்புறம் சென்னையே போக முடியல. பசங்களும் நம்மளை நம்பி இருந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நாள் நம்ம வச்சு பார்க்கவும் முடியாதுன்ற நிலைமை ஆயிடுச்சு. அதனால எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல செப்பரேட்டாக மாற்றி விட்டுட்டு நான் இங்கேயே வந்துட்டேன். இனிமேல் இப்போ இங்கேருந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துட்டு தான் சென்னை போகணும் அப்படிங்கிற சொல்லி இங்கே வந்துட்டேன். ஓகே, ஃபைனலாக மணிக்கு கல்யாணம் எப்போ? விரைவில் நான் சொல்லுவேன், உங்களுக்குலாம் சொல்லாமல் பண்ணுவேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன். 2026 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே. பொண்ணு அவங்க தானே? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.